வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலும் வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே வயலும் 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 செழிக்க வாழ்வு தந்தானே வயலும் வாழ்வு தந்தானே அட பொன்னா விளையோ பூமிக்கு நல்ல விவரம் தந்தானே உழவனின் உறவா வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்ணள பொங்கிட துணை வந்தானே தந்தன தந்தன தன தந்தானே மண்ணள பொங்கிட துணை வந்தானே. மாத்தி யோசிச்சேங்க. திருச்சி மாவட்டம் தொட்டியம் தாலுகா திருநாராயணபுரத்தில் அமைந்துள்ள வரதராஜபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம் 1968 முதல் செயல்பட்டு வருகிறது. இச்சங்கத்தில் 4128 பேர் உறுப்பினர்களாக உள்ளனர். இச்சங்கத்தின் மூலம் முதலில் பயிர்க்கடன் மட்டும் வழங்கப்பட்டு வந்தது. தற்சமயம் விவசாயிகளுக்கு தேவைப்படும் உரங்கள் மற்றும் கால்நடை வளர்ப்போருக்கான கடனுதவிகள், கிணறு வெட்டுவதற்காகவும் போர்வெல் அமைக்கவும் பம்பு செட்டுகள் அமைக்க என வேளாண் பெருமக்களுக்கு உதவும் வகையில் பல்வேறு விதமான பணிகளை செய்து வருகிறது வரதராஜபுரம் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு சங்கம். மேலும் இது குறித்து இச்சங்கத்தின் செயலாளர் எஸ். சரவணன் அவர்கள் நம்மிடம் பகிர்ந்து கொண்ட போது, இந்த சங்கத்தின் செயல்பாட்டு எல்லையில் வந்து 6960 ஏக்கர் நிலம் உள்ளது. இதில் ஒரு 3400 ஏக்கர் நஞ்ச நிலம், மீதி புஞ்ச நிலம் உள்ளது. இந்த பகுதியில் வந்து முக்கியமான பயிர் வாழை, அதன் பிறகு நெல், கொடிக்கால், கடலை, குச்சிவெள்ளி, மற்ற உணவுப் பயிர்கள்லாம் பயிரிடுறாங்க. இந்த சங்கத்தின் மூலயமா முதல்ல பயிர்க்கடன் மட்டும்தான் கொடுக்கப்பட்டு வந்தது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு விவசாயத்துக்கு தேவையான உரங்கள் கொடுக்கப்பட்டு வந்தது. அதன் பிறகு விவசாயம் சார்ந்த தொழிலான கறவை மாடுகள் வளர்த்தல், வெள்ளாடு வளர்த்தல், செம்மறி ஆடுகள் வளர்த்தல், இது போன்ற காரியங்கள் கடன் கொடுக்கப்பட்டது. அப்புறம் கிணறு வெட்டுதல், ஆயில் இன்ஜின்கள் அமைத்தல், கரண்ட் இன்ஜின்கள் அமைத்தல், பைப் லைன் போடுதல், போர்வெல் போடுதல், இது மாதிரி கடன்கள் கொடுக்கப்பட்டது. அப்புறம் இன்னும் மக்களுக்கு அதிக சேவை செய்ய வேண்டுவதற்காக நகைக்கடன்கள் கொடுக்கப்பட்டது. அதுக்கப்புறமேல் பார்த்திங்கன்னா வந்து அந்த சமீபமாக ஒரு 15 ஆண்டுகளுக்கு முன்னர் வந்து சுய உதவிக்குழு என்று தமிழக அரசால் வந்து ஏற்படுத்தப்பட்டது. அந்த சுய உதவிக்குழு கிட்டத்தட்ட எங்கள் சங்கத்தில் வந்து 136 சுய உதவிக்குழு தற்போது 4 தேதியில் உள்ளது. அந்த சுய உதவிக்குழுக்கள் எங்கள் சங்கம் மூலியமாக நாங்கள் வந்து முதல்ல அவங்களுடைய சேமிப்பின் அடிப்படையில் 4 மடங்கு கடன் கொடுத்துட்ருக்கோம். அதனால் வந்து விவசாயிகளுடைய செலவு குறைக்கப்பட்டுள்ளது. மற்றபடி இந்த சங்கத்தில் வந்து ஒரு அக்ரி கிளினிக் இருக்குது, சிறு மண் ஆய்வு கூட இருக்குது. இதில் ஒரு வேளாண் ஆலோசகர் இங்கே பணிபுரிந்துட்டுருக்காரு. எங்களுடைய செயல்பாட்டு எல்லையில் கிட்டத்தட்ட வந்து ஒரு 4400 பேருக்கு வந்து நாங்கள் மண் பரிசோதனை செஞ்சு கொடுத்துருக்கோம். கிட்டத்தட்ட ஒரு 25 பேர்த்துக்கு வந்து தண்ணீர் பரிசோதனை செஞ்சு கொடுத்துருக்கோம். அந்த அளவுலேயும் நாங்கள் இந்த சங்கம் செஞ்சுக்கிட்டுருக்கு. சமீபத்தில் வந்து இந்த பகுதியில் வாழை அதிகமாக செய்கிறதுனால அந்த வாழைக்கு வந்து ஒரு தரமான மதிப்பு கிடைக்கல. அதை வந்து நல்ல முறையில் பழுக்க வச்சு நல்ல மார்க்கெட்டிங் கிடைக்கிறதுக்காக அருகிலுள்ள தேனி மாவட்டத்தில் அந்த கூலிங் சென்டர் அண்ட் ட்ரை ஃபண்டிங் சென்டர் ஒரு அமைப்பு செஞ்சிட்ருக்காங்க. அங்கே நாங்கள் போய் பார்வையிட்டுட்டு எங்கள் சங்கத்தில் வந்து நம்ம பதிவாளருடைய அனுமதியுடன், மத்திய கூட்டுறவு வங்கியின் அனுமதியுடன் நபார்டு வங்கியிலேருந்து கிட்டத்தட்ட ஒரு 32 லட்ச ரூபா நாங்கள் கடன் வாங்கி ஒரு 10 டன் கொள்ளளவில் வந்து குளிரூட்டும் நிலையம் மற்றும் பழுக்க வைக்கும் நிலையம் கட்டி செயல்பட்டுக்கிட்டு இருக்குது. வந்து ஒரு 20 பேர்த்துக்கு கிட்டத்தட்ட ஒரு 19 டன் அளவுக்கு நாங்கள் அதை பழுக்க வச்சு அவங்களுக்கு விற்பனை கொடுத்துருக்கோம். பக்கத்தில் உள்ள அந்த என்ஆர்சிபியில் கூட வந்து சமீபத்தில் ஒரு கூட்டம் நடந்தது. அதில் வந்து ஒரு 3000 பழம் வேணும்னு எங்கிட்ட கேட்டிருந்தாங்க. நாங்கள் வாங்கி அதை அவங்களுக்கு கொண்டு கொடுத்தோம். அந்த பக்கத்து மாநிலங்கள்லாம் இருந்தால் கூட அந்த விவசாயிகள் வச்சுருந்தாங்க. அவங்களாம் அந்த பழத்தை பார்த்து ரொம்ப தூய்மையாக இருக்குது, சுவையாகவும் இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தாங்க. ரெண்டாவது இப்போ இந்த சுயஉதவி குழுக்கெல்லாம் 136 சுயஉதவி குழுக்கள் இருக்குது. இவங்களாம் ஆரம்பத்தில் படிப்படியாக தான் வந்திருந்தாங்க. அருகில் உள்ள வணிக வங்கிகள் இருந்தவங்களாம் கூட இங்கே வந்துட்டாங்க. ஏன்னா அவங்க வந்து வேலைக்கு போயிட்டு வந்து கூட எங்கிட்ட பணம் செலுத்தலாம் அவங்களுடைய குழுக்கள் மூலியமாக. ரெண்டாவது எங்களுடைய செயல்பாடுகள் அவங்க போய் அங்கே காத்திருக்க ஒரு இங்கேருந்து போகிறது 5 கிலோமீட்டர், வர்றது 5 கிலோமீட்டர் ஆகும். அங்கே வந்து 2 மணி நேரம் ஆகும். இங்கே அது மாதிரி இல்லை, அருகில் உள்ளதுனால வந்து ஒரு 5 நிமிடத்தில் அவங்க பணம் செலுத்திட்டு போகலாம், அல்லது பணத்தை கட்டுறதுனாலும் கட்டிட்டு போகலாம். அது மாதிரி ஒரு எளிமையான ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதனால் அவங்களுக்கும் எங்களுக்கும் ஒரு நல்ல தொடர்பு ஏற்பட்டுள்ளது. எஸ். சரவணன் அவர்களை 090 955
896665 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். பாரம்பரியமாகவே பட்டு வளர்ப்பில் நாம் முதலிடம் பெறுகிறோம். பட்டுப்புழு வளர்ப்பது விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வருமானத்தை ஈட்டித்தரும் தொழிலாகும். பட்டுப்புழு வளர்ப்போர்க்கெனவே பெரிய அளவில் இரு சுழற்சி இன பட்டுமுட்டை வித்தகம் செயல்பட்டு வருகிறது. இந்த வித்தகத்தின் செயல்பாட்டையும் இது விவசாயிகளுக்கு எவ்வாறு உதவுகிறது என்பதை குறித்து கிருஷ்ணகிரி மாவட்ட பட்டு வளர்ச்சித்துறையின் உதவி இயக்குனர் ஜி அழகேசன் அவர்கள் தரும் விளக்கத்தை காணலாம். அன்பார்ந்த வேளாண் பெருமக்களே, தாங்கள் தற்போது பெரும்பாலும் வளர்த்து வரும் இரட்டை கலப்பின முட்டை தொகுதிகளில் எவ்வாறு உற்பத்தி செய்யப்படுகிறது என்பதை விளக்கமாக பார்ப்போம். இப்போ இந்த இரட்டை கலப்பின முட்டைகள் டபுள் ஹைபிரிட் தயார் பண்ணுறதுக்கு 4 வகையான பட்டுப்பூச்சி இனங்கள் பயன்படுத்தப்படுகிறது. இது FC1 என பட்டுக்கூடுகள். இது கடலைக்காய் மாதிரி இருக்கும். இதில் இதில் 2 ரேஸ் இருக்குது, CSR6 × CSR26 அப்படின்னு சொல்லி. இதில் இருக்கிற ஆண் கூட்டுப்புழு பெண் கூட்டுப்புழு ரெண்டுமே நம்ம யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி இது ஒரு இனம். இதில் 2 ரேஸ் இருக்குது. இது FC2. இதுலேயும் 2 இனம் இருக்குது. அதாவது CSR2 × 27 அப்படி 2 இனம் இருக்குது. இதுவும் ஒரு 1300 மீட்டர் நீளம் நூல் இருக்கும். கூட்டுப்புழுன்னு பேர். அதை நம்ம வெட்டி தான் வெளியில் எடுக்கணும். அதை மெஷின் மூலமாகவும் வெட்டி எடுக்கலாம், இல்லை நம்ம கத்தி பிளேடு மூலமாகவும் வெட்டி எடுக்கலாம். வெட்டி எடுக்கலைன்னா பூச்சி வெளியில் வராது. கூட்டுப்புழு எடுத்த பிற்பாடு இதை இனம் பிரிக்கணும். இதில் ஆண் கூட்டுப்புழுவும் இருக்குது, பெண் கூட்டுப்புழுவும் இருக்குது. இது நம்ம இப்போ இரட்டை கலப்பினம் தயார் பண்ணுறோம். அதில் மிக்சிங்கே வரக்கூடாது. அதனால் என்ன பண்ணுறோம், ஆண் பூச்சி தனியாக பிரித்து எடுத்துகிறோம், பெண் பூச்சி தனியாக பிரித்து எடுத்துடுறோம். அது கொஞ்சம் இளம் வயசாக உள்ளவங்க, கண்ணு பார்வை நல்லா இருக்கவங்க அதை அந்த செக்ஸ் செப்பரேட் பண்ணணும். அதுக்கு சில அடையாளங்கள்லாம் இருக்குது. இப்போ பெண் பட்டுப்புழு இது கூட்டுப்புழுனா கொஞ்சம் பெருசாக இருக்கும் சைஸு. லாஸ்ட்டு இந்த பகுதியில் எக்ஸ் மாதிரி ஒரு மார்க் இருக்கும். கூட்டுப்புழு அகலமாக இருக்கும். நம்ம அதை வச்சு இதை ஃபீமேல் கண்டுபிடிச்சிடலாம். இதில் ஏதாவது டவுட் வந்துச்சுன்னா ஹேண்ட் லென்ஸ் இருக்குது, ஹேண்ட் லென்ஸ் வச்சு நம்ம ஏதாவது டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். இது ஆண் கூட்டுப்புழு. இதில் ஒரு சின்ன புள்ளி மட்டும் இருக்கும். 8வது, அதை கண்டன்னு செக்மெண்ட்டுன்னு சொல்லுவோம் இங்கிலீஷில். அதாவது 8வது இதில் ஒரு புள்ளி இருக்கும். இது இப்போ இந்த FC1லேருந்து ஆண் பூச்சி. ஏன்னா ஃபஸ்ட்டு அந்த இனம் தான் முன்னாடி வரும், அப்புறம் FC2 வரும். இது ஆண் பூச்சி. ஆண் பூச்சி எப்படி அடையாளம் கண்டுபிடிக்கிறதுனா நம்ம இதை தனித்தனியாக இனம் பிரிச்சுடுறோம். அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை, அப்படியே எடுத்துக்கலாம். இருந்தாலும் 1-2 மிக்சிங் இருக்கலாம். அதனால் நம்ம அதை பார்த்து எடுத்துடணும். இது சுறுசுறுப்பாக இருக்கும் ஆண் பூச்சி. இந்த மாதிரி நல்ல ஆரோக்கியமாக இருக்கிறது மட்டுமே நம்ம இனச்சேர்க்கைக்கு பயன்படுத்துகிறோம். பாருங்கள், இதுவும் சரியாக அந்த இறக்கை டெவலப்மெண்ட் ஆகலை. அப்புறம் இதை பெண் பட்டுப்பூச்சி வந்த உடனே அதை எடுத்து 2ஐயும் கிராஸ் பண்ணுவோம். ஒரு 5 மினிட்ஸில் அந்த ஆண் பட்டுப்பூச்சியும் பெண் பட்டுப்பூச்சியும் இனச்சேர்க்கை ஆகிடும். ஆனால் அது ஒரு 3 ஹவர்ஸ் 3 மணி நேரம் இனச்சேர்க்கைக்கு அதை விடணும். விட்ட பிற்பாடு நாம தான் ஆண் பூச்சி பிரித்து எடுக்கணும். ஆண் பூச்சி நம்ம மறுபடியும் குளிர் 7.5 டிகிரி சென்டிகிரேடில் வச்சுட்டு மறுபடியும் இன்னொரு முறை வேணால் பயன்படுத்தலாம். பெண் பூச்சி முட்டையிடுறதுக்கு நாங்கள் அலோவ் பண்ணுவோம். அதை என்ன பண்ணுறோன்னா, இந்த மாதிரி ஒரு பிளாஸ்டிக் தட்டுகளில் அதுலேயும் நம்ம இனச்சேர்க்கைக்கு முன்னாடியே பெண் பூச்சிலேயும் இதே மாதிரி சரியாக ரெக்கை இல்லாதது, கொஞ்சம் வீக்காக இருக்கிறது, இந்த பெண் பூச்சிலாம் அதையும் நாம் நீக்கிடுவோம். நீக்கிட்டு அதுலேயும் ஆரோக்கியமாக இருக்கிறதா பண்ணுவோம். 3 மணி நேரம் கழித்து எடுத்து இந்த மாதிரி பேப்பரில் போட்டுருவோம். போட்டுட்டு அது அது அப்படியே ஒரு ட்ரேக்கு ஒரு 250 பூச்சி தான் இருக்கணும். இப்போ கூடு இங்கே வந்த உடனே முதல்ல இது கூட்டுப்புழு இதில் ஏதாவது வியாதி இருக்கான்னு சொல்லி நாங்கள் பார்ப்போம். ஏன்னா இந்த ஸ்டேஜில் நம்ம ரிஜெக்ட் பண்ணிடலாம். அதுக்காக இதில் இருக்கான்னு பார்ப்போம். இதுக்கு என்ன பண்ணணும், ஒரு 20 கூட்டுப்புழுவை எடுத்துக்கணும். எடுத்துகிட்டு இந்த மாதிரி இந்த ஜாரில் போட்டு 80 மில்லி பொட்டாசியம் கார்பனேட் சொல்யூஷனு இதில் ஊற்றி, பீப்பா இருக்குது, ஒரு பீப்பாவுக்கு 4 ml, அப்போ 80 ml ஊற்றணும். ஊற்றிட்டு இப்போ மிக்சியில் போட்டு அரைச்சாச்சு. இப்போ ஜூஸ் தயார் பண்ணிட்டோம். இந்த ஜூஸை வடிகட்டணும். வடிகட்டுறதுக்கு இந்த மாதிரி ஃபனலில் காட்டன்
இல்லைன்னா துணி, இந்த மஸ்லின் துணி இருக்குது, அதை போட்டு இந்த மாதிரி நல்லா வடிகட்டிடணும். வடிகட்டிட்டு இது சென்ட்ரிஃபியூஜ்னு பேர் இந்த மிஷினுக்கு. இந்த சென்ட்ரிஃபியூஜில் போட்டு உள்ளே வந்து ஒரு 6 டியூப் இருக்குது. 6 டியூப்லேயும் அந்த திரவத்தை வச்சுட்டு மூடிட்டு இதில் வந்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து இதை சுத்த விடணும். சுத்த விட்டோம்னா அதில் இருக்க வியாதி கிருமிகள் எதாவது இருந்துன்னா அது மட்டும் அடியில் வந்து அப்படியே ஒரு சின்ன குண்டுமணி அளவுக்கு செடிமெண்டேஷன் கிடைக்கும். இதுக்கு பேர் கவர் கிளாஸ்ன்னு பேர். அப்போ தான் வந்து அதை ஒரு தின் லேயர் கிடைக்கும். உள்ள வியாதி கிருமிகள் இருந்தால் நமக்கு கண்ணுக்கு ஈஸியாக தெரியும். 100 முட்டைக்கு 60,000 முட்டைகள் இருக்கணும். அது அந்த எடை போட்டு பார்த்துட்டு சரி எத்தனை கிராம் வேணும், உதாரணமாக ஒரு 18 கிராம் வேணும் அப்படின்னு சொன்னால் ஒரு டெஸ்ட் டியூப்பில் எடை போட்டு அதில் ஒரு மார்க் பண்ணிக்குவோம். மார்க் பண்ணிவிட்டு ஒரு டெஸ்ட் டியூப்பாக நல்லா குலுக்கிட்டு எடுத்து பேக் பண்ணுவோம். இந்த 24 மணி நேரம் அந்த முட்டை வைக்கிது. அது வந்து ஒரே நேரத்தில் கரு அந்த வளர்ச்சி வராது. அதனால் முன்னாடி ஒரு பின்னட்டு மாதிரி கொஞ்சம் ஒரு 10% வரும், ஒரு 20%, 80, ஒரு 60% அந்த பின்னட்டு வந்த உடனே இந்த மாதிரி வெளியிடங்களுக்கு போகிறதுனா இதே மாதிரி உள்ள அந்த லூசெக்ஸ் பாக்ஸில் வச்சு இதை கருப்பு தாளை போட்டு சுற்றிடணும். இப்போ இதை பேக் பண்ணியாச்சு. இதை முட்டை வெளியில் வராமல் இருக்கிறதுக்கு இதில் நம்ம ஸ்டிக்கர் ஒட்டிட்டோம். ஒட்டிட்டு இந்த டீட்டெயில்ஸு இதில் ஒட்டிடுவோம். எந்த கிரேனேஜ், பயோவோல்டைன் ஹைப்ரிட் கிரேனேஜ் கிருஷ்ணகிரி, அதில் லாட் நம்பர், ஒவ்வொரு லாட் நம்பருக்கும் லாட்டு கொடுத்துருப்போம். முட்டையை வைக்கும்போது நல்லா குலுக்கிட்டு எல்லாம் யூனிஃபார்மாக இந்த முட்டை வந்து பரவி இருக்கணும் மெல்லிசா. அப்போ தான் அது வந்து கரெக்டான அந்த ஈரப்பதம் உஷ்ணம் கிடைக்கும், ஒரே நேரத்தில் பொரிக்கும். இது வந்து இப்போ இங்கேருந்து தென்காசி வரைக்கும் முட்டை போகுது விவசாயிகளுக்கு. அது தென்காசி போகிறதுனா இங்கேருந்து வந்து அந்த பஸ்ஸில் போகும்போது அந்த டெம்பரேச்சரு அந்த ஈரப்பதமெல்லாம் மாறுபடுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் முட்டை பொரிக்கிறது ப்ராப்ளம் வரும். அதுக்காக இதில் உள்ள அந்த ஸ்பாஞ்ச் வச்சு தைச்சிருக்கோம் துணியில், இதை வெளியில் சுற்றி நினச்சி எடுத்துகிட்டு போவாங்க. இடையில் அது காஞ்சி போச்சுன்னா வழியில் தண்ணி வாங்கி அதை நினச்சி எடுத்துக்கணும். இப்போ ஏன்னா அந்த தென்காசி போகிறதுக்கு இப்போ கிட்டத்தட்ட 12 மணி நேரத்துக்கு மேலே, அது 15 மணி நேரம் ஆகும். அந்த 15 மணி நேரம் முட்டை பாதுகாப்பாக போய் சேரணும். ஜி அழகேசன் அவர்களை 0944 30 58 770 என்ற கைபேசி எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். மீண்டும் நாளைய பொன் விளையும் பூமி நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.